ஜிம்பாப்வே பாகிஸ்தான் கடையில் செகண்ட் ODI மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முதல் போட்டி ஜிம்பாப்வேக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சுது. இந்த சீரியஸ் ஸ்டார்ட்லேயே இந்த மாதிரி வெற்றி ஜிம்பாப்வேக்கு பாசிட்டிவாக அந்த சீரியஸ் எடுத்துகிட்டு போக வைக்கும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் டீம் கிடையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பேஸில் ஒரு கொலாப்ஸு, முதல் போட்டியில் தோல்வி அடைஞ்சாங்க. அதுலேருந்து கம்பேக் பண்ணுவாங்களா? நவம்பர் 26 9:30 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1 PM ஸ்டார்ட் ஆகுது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 குறைவான கமிஷன் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது எடுக்கிறதுனால கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு, குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், நிறைவான லாபம். XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. பாகிஸ்தான் அதே லெவனோட போகிறதுக்கான வாய்ப்பு என்ன தான், அந்த லெவனில் தோல்வி அடைஞ்சாலும் இருந்தால் கூட சில மாற்றங்கள் செஞ்சு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தையப் தஹீர் மிடில் பேஸில் பேட்டர், அவருக்கான வாய்ப்பு இருக்குமா? தஹனி விக்கெட் டேக்கிங் பவுலர், அவருக்கான வாய்ப்பு இருக்குமா? அகமது டேனியல் ரொம்ப நாளாக போராடுறாரு, அவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? அப்ரர் அகமதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஏன்னா லெக்கி. ஸோ அந்த பேஸில் யோசிப்பாங்களா? ஒரு அனாத்ராக் ஸ்பின்னர் ஃபைசல் அக்ரம் சைடு போனது ஓகே, போன போட்டியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ரிஸ்க் ஸ்பின்னருக்கு. ஸோ அந்த வகையில் அவரே தொடர்றதுக்கான வாய்ப்பு, அப்ரர் அகமதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் நான் பார்க்குறேன். சைம் ஐப் அண்ட் சஃபிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே டீசென்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும், பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. குலாம் பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்கில் அந்த கன்சிஸ்டன்ட் ஃபார்மை ஷோ பண்ணியிருக்காரு. போன போட்டியில் ஃபெயிலியர் தான், அதில் இது இல்லை. கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் வரும்போது ஒரு நர்வ்ஸை ஷோ பண்ணுறது நம்ம பார்க்குறோம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி சூப்பராக விளையாண்டார் ரீசெண்டாக. முகமது ரிஸ்வான் லீட் பண்ணுறாரு, சூப்பர் பிளேயர், டவுட்டே கிடையாது. ஆஹா சல்மான் போன போட்டியில் பவுலிங்கில் லீட் பண்ணார், நல்ல பவுலிங் கொடுத்தாரு. இன்னுமே பெட்டராக பயன்படுத்தியிருக்கலாம் பவுலர்ஸை. ஸோ ஸ்பின் பேஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கலாம். சைம் ஐபுக்கான வாய்ப்பு இருந்தது, இன்னுமே பவுல் பண்ண வச்சுருக்கலாம், அதை நம்ம பார்க்குறோம். குலாமுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், பேக் ஹேண்டில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் ரிஸ்வான் கொஞ்சம் பண்ணியிருக்கலான்னு தான் தோணுது. எனிவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசாக சைன் பண்ணல முதல் போட்டியில், ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லணும். ஹசிபுல்லா கான் மிடில் சூப்பராக விளையாட, மிடில் ஆர்டரில் டொமஸ்டிக் நல்லா பண்ணியிருக்காரு, டாப் ஆர்டரில் இருக்கும்போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இர்ஃபான் கான் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆமித் ஜமால் சூப்பர் ஆல்ரவுண்டர், ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு இருக்கார். இந்த இடமும் இப்போதைக்கு ஓகேவாக இருக்குது, இதை கண்டினியூ பண்ண முடியுமா பார்க்கலாம். அண்ட் ஹாரிஸ் ராஃபை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக வேறு லெவல் பண்ணார், சூப்பரான பவுலராக இருக்கார். எக்ஸ்ட்ரா பேஸு கன்சிஸ்டன்ட் அதை ஷோ பண்ணும்போது அண்ட் வேரியேஷன் வெரைட்டி எண்டில் காமிக்கிறதுனாலும் அதை காமிக்க முடியும். H9 முன்னாடிலாம் நிறைய இருந்தார், தொடர்ந்து வாய்ப்பு இருந்தது, அட்லீஸ்ட் ஸ்குவாடில் இருந்தார். மிடில் இன்ஜுரி கன்சர்னில் வெளியில் போனார். ஓரளவுக்கு பேஸ் இருக்கிற போல், ஸ்விங் இருக்க போல், வெரைட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபைசல் அக்ரம் அனாத்ராக் ஸ்பின்னர், டீசெண்டான பவுலர், நல்லா பண்ணிகிட்டு இருக்க, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ போன போட்டியிலேயே 3 விக்கெட் எடுத்ததுனால கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ட் எடுத்துகிட்டு வர முடியும். ஜிம்பாப்வே மெயின் காம்பினேஷனோட போவாங்கன்ற எதிர்பார்ப்பு. ஃபரஸ் அக்ரம், முசிகிவா, மப்போசா அண்ட் மடண்டேக்கான வாய்ப்பு குறைவு. மடண்டேக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், டீசெண்டாக மிடில் ஆர்டரில் ஸ்டெபிலிட்டி கொடுத்து இருந்திருக்காரு. பென்னட் இருந்ததுனால அந்த இடத்துல மடண்டேக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பென்னட் கூட இது லேட்டான பொசிஷன் தான் சொல்லுவேன், மேலே நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் யோசிச்சு பார்த்தா மருமானி, கம்பி இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பொசிஷனில் தான் நல்லா செட் ஆகிருக்காங்க. மருமானி அதிகபட்சமாக 1 டவுன் இந்த ஸ்டேஜில் தான் இருந்திருக்காரு. ஸோ டயான் மையர்ஸும் மோஸ்ட்லி டாப் ஆர்டர்லேருந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, நியூ பாலில் விளையாடக்கூடிய பிளேயர். எர்வின் வில்லியம்ஸு, ராசா இவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்தால் தான் இப்போ சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் எர்வின் ஜெயரால்டு கம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இவர் கீழே வந்துட்டார். ஸோ அவர் ஓப்பன் பண்ணது தான் நிறைய டைம் பார்ப்பார். சீன் வில்லியம்ஸ் 1 டவுனு டாப் ஆர்டரில் இருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வாய்ப்பு வந்து கம்பி கொடுத்துட்டு இவங்க 3 பேர் இருக்காங்க. அதனால் பென்னட்டுக்கான வாய்ப்பு இங்கே தான் கொடுத்தாங்க, வழி இல்லை. பட் டீசெண்டான பேட்டர் ஐட்டம் ஆஃப் பிரேக்கும் இருக்குது. மாவூட்டா சூப்பரான பவுலர், பட் போன போட்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பண்ண முடியல. ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது வில்லியம்ஸ் ராசா இருக்கும்போது மாவூட்டாவுக்கு பெரிய ப்ரையாரிட்டி பேஸில் யோசிக்க முடியாது. ஏன்னா இன்னொரு எண்டில் காரவா, மசரபானி இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க, இன்னுமே பாண்டு வேறு இருக்கார். ஸோ இந்த 3 பேஸில் அதிகமாக பயன்படுத்தும் போது 3 பேஸ் மோஸ்ட்லி ஒரு 28-30 அந்த ரேஞ்சிலே ஓவர்ஸ் மோஸ்ட்லி வீசிடுவாங்க. இதுக்கப்புறம் ராசா வில்லியம்ஸும் முழுமையாக வீச விரும்புவாங்க. இதில் மாவூட்டாவோட ஓவர் குறைவாக தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை ஒரு பேஸ் அவுட்புட் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா மாவூட்டாவுக்கான ஓவர் கிடைக்கலாம். இதனால் யோசிக்க முடியல. பட் நல்ல பவுலர், வாய்ப்பு கொடுத்து பெருசாக யோசிக்க முடியல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அண்ட் காரவா, முசரபானி நல்ல பவுலிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த கன்சிஸ்டன்ட்டை ஷோ பண்ணுறாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மெம்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கலாம். ஸோ எர்வின், வில்லியம்ஸு, ராசா, காரவா, முசரபானி இவங்கெல்லாம்
வாண்டோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது, ரீசெண்டாக பார்க்கலாம். ஃபுலவாயோ மழைக்கான வாய்ப்போடு இருக்குது. குயின் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். இந்த மழை பெய்யும் போது பார்த்தா அப்படியே ட்ராக் டவுன் ஆகுது. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி பேஸில் பெஸ்ட்டாக ஜிம்பாப்வே கண்ட்ரியை சொல்ல முடியாது. கிரிக்கெட் இல்லை மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் கிளியர் பண்ணிவிட்டு உடனே கொண்டு வரதுக்கான ஃபெசிலிட்டிலாம் நிறைய இல்லை. அதனால் மழை பெஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சுன்னா ரொம்ப டிலே ஆகி தான் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒர்க் போடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற கிரவுண்ட் ஸ்டாஃபோட ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். பட் அந்த மெஷினரிஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த லெவலில் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ போன போட்டியே பார்த்திங்கன்னா 21 ஓவருக்கு அப்புறம் பேட் வந்துன்னு வாங்கும்போது மோஸ்ட்லி அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தாட் தான் எனக்கு இருந்தது. அது மாதிரி தான் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி லைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெசிலிட்டிக்கும் யோசிப்பாங்க. சில கிரவுண்ட்ஸில் தான் இந்த லைட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அந்த லைட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இந்த கரண்ட் இந்த மாதிரி இதுக்கு மேலே கன்சியூம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் ரூல் அங்கே நிறைய இருக்குது. ஸோ அந்த இடமும் பார்க்கணும். இது டே மேட்ச் அப்படின்றதுனால, ஸோ அவங்களோட டைமுக்கு 9:30 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால மோஸ்ட்லி டேக்குள்ளே முடிச்சு தான் ஆகணும். லைட் கொஞ்சம் டிம்மாக இருந்தால் கூட இங்கே கிரவுண்டில் லைட் போட முடியாது. அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. 86 போட்டியில் 38 பேட் ஃபஸ்ட்டு, 45 சேசிங்கு. இந்த சேசிங் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த கிரவுண்டோட விஷயத்தை யோசிக்கும் போது நிறைய நேரங்களில் மழை பெய்யும் போது டவுனாக இருந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் இன்னுமே டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம் சேஸ் பண்ணுறது. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள். அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக பார்க்குறேன். பட் எப்பயுமே மழை பெஞ்சதுன்னா வேறு வழி கிடையாது. டிஎல்எஸ் வரும். இந்த மாதிரி விஷயத்தை யோசித்து சேஸ் பண்ண தான் விரும்புவாங்க. 243 பேட் ஃபஸ்ட்டுக்கு ஆவரேஜ். கண்டிப்பாக இது சூப்பர் நம்பர். 86 போட்டிக்கு அப்புறமும். அது மட்டும் இல்லை, ஜிம்பாப்வே மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக யார் விளையாட விரும்புவா அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் தான். அதே நேரத்தில் பாகிஸ்தான், இந்தியா அந்த மாதிரி கண்ட்ரிஸும் சில நேரங்களில் தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல யோசிக்கும்போது இந்த நம்பர் ஒரு சூப்பர் நம்பர். நிறைய ஸ்கோர்ஸ் வர நம்பராக இருந்திருக்கு. 399க்கு 1 அப்படிங்கிற பாகிஸ்தானோட ஹை ஸ்கோர் அண்ட் ஜிம்பாப்வேயோட 67/10 அப்படிங்கிற லோ ஸ்கோரு. பாகிஸ்தான் ஹை ஸ்கோரை பற்றி போன போட்டி நிறையவே பேசிட்டோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஸ்கோரிங் ட்ராக்கு. மழை பெய்யுற காரணத்தினால டவுனாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. 200க்கு கீழே 20 போட்டி இருந்திருக்கு. இதில் 300க்கு மேலே 21 போட்டி இருந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல ஸ்கோர்ஸ் வர மாதிரி இருந்தால் தான் 86ல் 21 போட்டி 300க்கு மேலே இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் 250க்கு மேலேயே 18 முறை இதையுமே ஆட் பண்ணோன்னா 39 டைம்ஸ் 250+ வந்திருக்கு. ஸோ நல்ல ஸ்கோரிங் ட்ராக்காக தான் இருக்கும். பட் இன்றைக்கி மழை பெய்யுது அப்படிங்கிறனால இந்த கண்டிஷன் எந்த அளவுக்கு மாற்றம் ஆக போகுது, எந்த அளவுக்கு கிரவுண்ட்ஸை பக்காவாக ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது ஆன் டைமில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேட்டராக ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி டேக்கும் இருக்கும். போன போட்டியில் அப்படி தான் இருந்தது. ஏர்லி ரெயின் இருந்தது, ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஏர்லி ரெயின் இங்கே இல்லை, ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆகிடும். பட் லேட்டாக மழை அதிகமாக இருக்க வாய்ப்பு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நியூ பாலர் ஹெஸ்னைன் அண்ட் ஆமிர் ஜமால் தான் எடுத்துப்பாங்க. ஹாரிஸ் ராஃப் லேட் அவர் வர பாசிபிளாக அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. மருமானி, எர்வின் இந்த ஸ்டேஜில். ஏன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. எர்வின் இவங்க கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் ஆகா சல்மானோட பவுலிங். ஸோ ஒரு பாயிண்ட் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை ஒரு சைடு லெஃப்ட் ரைடு காம்பினேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். சிக்கந்தர் ராசாவோட ப்ரொமோஷன் கூட மேலே இருக்கலாம். அது கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆன உடனே எர்வின் மேலே வரலாம். மர்மானி அவுட் ஆனால் எர்வின் முன்னாடி டைம் ஐயர் 1 டவுன் செகண்ட் டவுனுக்கு கொண்டு போகலாம். அடுத்து வில்லியம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் அவுட் ஆகும்போது தொடரலாம். இல்லாட்டி சிக்கந்தர் ராசா மேலே வரலாம். இந்த லெஃப்ட் ரைடு காம்பினேஷனை பாசிபிளாக ஜிம்பாப்வே மெயின்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு ஆகா சல்மானோட பவுலிங், ஃபைசல் அக்ரம், ஸோ அவரோட பவுலிங் 2 பேருமே வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு வெறும் லெக்கி இல்லை ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் மாதிரி யோசிக்க வேணாம். அன்ஆர்த்தடாக்ஸும் வெளியில் தான் போகும், லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளியில் போகும். ஆஃப் பிரேக்கும் லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளியில் தான் போகும். பட் ஸ்டில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பால் போடுற மாதிரி உள்ளே வர மாதிரி இருக்குது. ஆம் பால்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக மசரபானி அண்ட் காரவா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாண்டு பேக் ஹேண்டில் கண்டினியூ பண்ணிப்பார். பாசிபிளாக சிக்கந்தர் ராசா, வில்லியம்ஸ் இவங்களை பார்க்கலாம். மிடில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வில்லியம்ஸோட அந்த விஷயத்தை நிறைய பார்க்கலாம். அண்ட் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சிக்கந்தர் ராசா பொறுத்த வரைக்கும் பேருக்கு தான் ஆஃப் பிரேக் பவுலிங். அவர் லெக்கு போடுவார், எல்லாத்தையுமே போடுவார், ஃப்ளிப்பரு எல்லா பாலும் போடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக சிக்கந்தர் ராசா ஒரு கேட்டகரி பேஸில் நம்ம யோசித்து போக வேண்டாம். ஹாரிஸ் ராஃப், வில்லியம்ஸு அண்டு ராசாவுக்கு இடையில தான் நிறைய பேர் கேப்டனாக போயிருக்காங்க. சைம் ஐயப் போன போட்டியில் சக்ஸஸ் பண்ணலை, கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏர்லியாக காரவா மசரபானி பவுல் பண்ணும்போது அந்த சக்ஸஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா, அந்த இடத்துல மேனேஜ் பண்ணுவார்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு எகேன்ஸ்டாக எல்லா டைமும் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ண முடியாது.
ரிஸ்வான் க்ளோவர்க்லேயும் கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஆகாஷ் சல்மானோட அந்த ஒரு அவுட்புட் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அண்ட் கண்டிப்பாக வந்து போன போட்டியில் பவுல் பண்ணி வீடு எடுத்தனால ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் அந்த பர்டிகுலர் பவுலருக்கு எகென்ஸ்டாக ஜிம்பாப்வே காலியாகவும் வாய்ப்பு இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. குலாம் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஆமித் ஜமால் இவங்க 2 பேருமே நல்ல பேட்டிங் நல்ல பவுலிங் கொடுக்குற பிளேயர்ஸு. ஸோ அது 2 பேரும் நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமித் ஜமால் கண்டிப்பாக பவுல் பண்ணிடுவார் முழுமையாக. குலாமோட பவுலிங்கும் எதிர்பார்க்குறோம். பட் ஸ்டில் நல்ல பேட்டிங் கொடுக்க முடியும். நம்பர் 3ல் வரதுனால அந்த இடத்துல கன்சிடரபிள். டயான் மையரும் நம்பர் 3ல் வரதுனால கன்சிடரபிள். அதே நேரத்தில் பவுலிங் பேஸில் யோசிக்கணுமானா அது கொஞ்சம் டஃப் தான். 3 பேஸ் பேஸ் நல்லா எடுக்குது அப்படிங்கிற இடத்துல மையர்ஸோட ஒரு சில ஓவர் கூட இருக்கலாம். கிரேக் எர்வினோட பேட்டிங் சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. அதனால் ஒரு சில டீம் மட்டும் இன்க்ளூட் பண்ண பாருங்கள் இந்த 2 பேர்த்தையும். அய்யூப் அண்டு ஆகாஷ் சல்மானை கேப்டன் ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். நல்ல சாய்ஸ் ஆகாஷ் சல்மான். டாப் ஆர்டரில் காரவா முஸ்ரபானியோட அவுட்புட்னால கொலாப்ஸ் இருந்தால் கூட ஆகாஷ் சல்மான் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்த இடத்துல ஐயப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சேசிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும் டெஃபினட்டாக. மழை பெய்கிற அந்த ஒரு விஷயந்தான். பட் மழை பெஞ்சால் கூட இங்கே பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் அதிகமாக பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் பாகிஸ்தான் ரைஸ் ஆகி வரலாம். டீம் ஓரளவுக்கு டீசென்ட் டீம் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. போன போட்டியில் விழுந்ததை வச்சு நம்ம அப்படியே மைண்ட் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஈக்குவல் ஃபைட்டு இருக்குன்னு வேணால் மாற்றிக்கலாம். முன்னாடி வந்து ஜிம்பாப்வே கொஞ்சம் டவுனாக இருப்பாங்கன்னு யோசித்தோம். பாகிஸ்தானை காலி பண்ணிட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு ஈக்குவலாக நம்ம கன்சிடர் பண்ணி போகிறது தான் பெட்டராக இருக்கும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். டீம் பாருங்கள். ஆகாஷ் சல்மான் கேப்டன், சீன் வில்லியம்ஸ் வைஸ் கேப்டன். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க. சீன் வில்லியம்ஸோட அந்த பேட்டிங் டிஸ்பிளே இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. இல்லை ரிஸ்வான வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக க்ளோவ் பாயிண்ட் அவருக்கு கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ராக்குக்கு கண்டிப்பாக க்ளோவ் பாயிண்ட் கிடைக்கும். அய்யூப் சஃபிக் 2 பேர்த்தையும் எடுத்துருக்கேன். நீங்கள் சஃபிக் எடுத்துகிட்டு கூட ஒரு அடிஷ்னல் பவுலர் சைடு நீங்கள் மூவ் பண்ணால் ஹெஸ்னைனை மூவ் பண்ணலாம். ஹெஸ்னைன் சைடு மூவ் பண்ணுறேன்னா மூவ் பண்ணலாம். இல்லை பேட்டிங் சைடில் ஜிம்பாப்வே பென்னட் இவங்கெல்லாம் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.